மறைந்த நண்பரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நண்பர்கள், பிறர் உயிர் காக்க இரத்த தானம் செய்த என் உயிர் தோழன்கள், சோகத்தை சேவையாக மாற்றிய இன்னுயிர் நண்பர்கள், உயிர் உள்ளவரை நண்பர்களுக்காக சேவை தொடரும் என சூளுரை. விழுப்புரத்தில் மறைந்த நண்பரை போற்றும் உற்ற அன்பு நண்பர்கள். விழுப்புரத்தில் மறைந்த நண்பரின் பிறந்த நாளை நினைவுகூர்ந்து அவரது நண்பர்கள் இரத்த தானம் செய்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ரகுநாத். சென்னை SRM கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். சென்னையில் உள்ள வாடகை வீட்டில் இருந்து கீழே இறங்கி வரும்பொழுது 3வது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்து கடந்த ஆண்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று ரகுநாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அவரது நண்பர்கள் 30க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து இரத்த தானம் செய்தனர். வணக்கம். திரு ரகுநாத், மறைந்த ரகுநாத் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. அரசு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியும் அரசு விழுப்புரம் மருத்துவமனையும் இணைந்து இந்த இரத்த தான முகாம் நடத்துகிறாங்க. ரகுநாத்துடைய பேர் இந்த பூமியில் இருக்கணும். அவர் மறைந்தாலும் இன்று அவர் பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு பலருக்கு இந்த ரத்தம் போய் சேரணுன்றது பெரிய ஒரு விஷயமா இந்த இளைஞர்கள் பண்ணுறாங்க. எப்பயுமே வாடாத பூ நட்பு. அந்த நட்புக்கு இலக்கணமாய் இந்த இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறது உதிரம் கொடுத்து அந்த நட்பை மேலும் அவர் இல்லைனாலும் அந்த நட்பை வளர்க்குறதுல இந்த இளைஞர்கள் பெரும் பங்கு கொண்டு இருக்காங்க. அது மூலயமா, அந்த இரத்தத்தின் மூலயமா ஒவ்வொருவரும் 4 உயிர்களை காப்பாற்றுறாங்க. தன் நண்பன் இல்லை என்றாலும் அந்த உயிரை கொடுத்து அவங்க உதிரம் கொடுத்து 4 உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அந்த இளைஞர்களுக்கும் இந்த முகாம் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சேவை இந்த 1ஆம் ஆண்டு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நட்பு என்றைக்கும் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இருந்து இந்த இரத்த தான முகாம் ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்து பிறந்த நாள் அன்று தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த நண்பரின் நினைவை கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த மனிதநேய செயல் அங்கு கூடியிருந்த அனைவரையும் நெகிழச் செய்தது. சோகத்தை சேவையாக மாற்றிய நண்பர்களின் முயற்சியை பொதுமக்கள் பாராட்டினர். சேவை தொடர வாழ்த்துக்கள் கூறினர்.